அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் குர்ஆனில் உள்ள சொற்களுடைய அர்த்தத்தையும் இதுவரை படித்த இலக்கணத்தையும் அதில் பொருத்தி அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் இந்த பக்கராவுடைய அத்தியாயத்தில் உள்ள சும்மையோ ஹர்ரிஃபூனஹு என்கிற வரைக்கும் பார்த்தோம். அந்த தொடர்ச்சியை பாருங்கள். அதாவது மின் பாதி மா அக்கலூஹுன்னு வருதுல, மின் பாதி மா அக்கலூஹு இப்படிப்பட்டது தெரியும். பாதி மா அக்கலூஹு, இந்த மா அக்கலூஹுக்கு அறியவில்லை, அதை அறியவில்லைங்கிற அர்த்தமும் கொடுக்கலாம். மா அக்கலா மா அக்கலு, அறியவில்லை, ஹூ அதை அறியவில்லை. இதை தனியாக துண்டாக சொன்னீங்களா அதான் அர்த்தம். இது என்ன செய்றீங்க, ஒரு வாக்கியத்தை சொல்லி இதையே ஒரு வாக்கியத்தின் துவக்கமாக சொன்னீங்கன்னு சொன்னால் மா அக்கலூஹு, அதை அவர்கள் விளங்கவில்லைன்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல அந்த மாவுக்கு இல்லைன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்டால், அது இன்னொரு சொல்லோட இலாபம் செஞ்சு அது இன்னொரு சொல்லுடைய ஒரு துண்டை பாதி மாண்டு இலாபத்து பண்ணி வந்திருக்கு. துவக்கமாக வர்றதுக்கு பதிலாக பாதங்கிற சொல்லுக்கு பின்னாடி இன்னொரு சொல்லதுக்கு முன்னாடி வந்துருச்சு. அதனால் இந்த மா என்பது கண்டிப்பாக என்ன கிடையாது, இல்லைங்கிற அர்த்தத்துடைய மா கிடையாது என்று முடிவு பண்ணிக்கிறேன். அப்போ நான் இன்னொரு மா என்ன இருக்குது, மஸ்தருடைய மாண்டு ஒன்று இருக்குது. மஸ்தருடைய மாண்டா என்னன்னு இருக்கோம்னா, இப்போ நசரன் இருக்குல்ல, அதை மா நசரங்கிறோம். அது வாக்கியத்தின் துவக்கமாக இருந்தால் உதவி செய்யலைன்னு அர்த்தம். இடையில் வருது மா நசரண்டு கேட்டால் நசுருஹு, அவன் உதவி செய்தல். மானசரா நசுருஹுமா, அந்த 2 பேர் உதவி செய்தல். நசுருஹும், அவர்கள் உதவி செய்தல். அதை உதவி செய்தல்ங்கிற அர்த்தத்தோடு அந்த லமீர் சேர்ந்துக்கணும். ஏற்கனவே இந்த யூமினுக்கு பார்த்தோம்ல, அன் வந்த உடனே அந்த வருங்கால வினையை மஸ்தராக்குனுச்சுல, அதே மாதிரி மா என்ன செய்யும்னு கேட்டால் சென்ற கால வினையை பிடிச்சி மஸ்தராக்கி விட்ரும். அப்போ மா அக்கலுன்னா அக்கலுவுக்கு மட்டும் அர்த்தம் என்ன, அக்கலுன்னா அறிந்தார்கள்னு அர்த்தம். இந்த மா சேர்ந்த உடனே அக்குலுஹும், அவர்கள் அறிந்து கொண்டதுன்னு அர்த்தம். அவர்கள் அறிவது. ஹூன்னா ஈயாகுன்னு பிரிச்சுக்கணும். அதை அவர்கள் அறிந்ததுன்னு அர்த்தம். அப்போ பாதின்னு வந்துடுதுல, இந்த பாதை கொண்டே சேர்த்தோம்னா அவர்கள் அதை அறிந்த பின்னால். அக்கலுஹுன்னா அதை, ஹூண்டா அதைன்ற அர்த்தம். அக்கலுன்னா அவர்கள் அறிந்தார்கள்ன்ற அர்த்தம். இந்த மா வந்ததுனால மஸ்தர் ஆகி போயிடும். அவர்கள் அறிவதுன்னு அர்த்தமாயிரும். இப்போ பாதோட சேர்த்தம்னு சொன்னால் பாதமா அக்கலூஹு, பாத அக்லிஹும், அவர்கள் விளங்கியதற்கு பிறகு. ஈயாஹு அக்லியும் இன்னொரு லமீர் வந்துட்டதுனால இதை பிரித்து சொல்லணும். ஹிம்டு லமீரை போட்டதுனால 2 லமீர் கொண்டு வர முடியாதனால இந்த ஹூவை என்ன செய்யணும், ஈயாஹுன்னு பிரிச்சிட வேண்டியதுதான். தனியாக முன்ஃபசில் ஆக்கி கொண்டு வரணும். அது லமீர் பாடம் பின்னாடி பார்க்க போகிறோம். மபுனி பாடம் படிக்க சொன்னோம்ல, அந்த மபுனியில் லமீர்களும் ஒரு வகை, அதை நம்ம பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு என்ன விளங்கிக்கிறேன்னு, பாத அக்லிஹிம் ஈயாஹு, பாத மா அக்கலுன்னா பாத அக்லிஹிம், அவர்கள் விளங்கியதற்கு பிறகு. ஹூண்டா அதை அவர்கள் விளங்கியதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா மாற்றுகிறார்கள், அதன் இடத்தை விட்டு மாற்றுகிறார்கள். மாற்றக்கூடியதாக ஒரு கூட்டம் இருந்தார்கள், வேணும்னு செஞ்சாங்கிறான்லாம். அதையும் விளங்கிட்டாங்க. ஒஹும் யாலமூன், அவர்கள் அறிந்து கொண்ட நிலையில். இந்த வாவு ஹாலியான்னு பேர். ஒரு வாக்கியத்தில் இப்படி வரும் என்று சொன்னால் அந்த வாவுக்கு என்ன சொல்லுவாங்க, ஹாலுங்கிற அர்த்தம், நிலையில்ன்ற அர்த்தம் செய்வாங்க. இது முந்தி பல வசனங்களில் இதே மாதிரி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம். ஒஹும் யாலமூன், அவர்கள் அறிந்து கொண்ட நிலையில் இதையும் விளங்கியதற்கு பிறகு மாற்றுறாங்க. தெரிஞ்சுக்கிட்டே தான் மாற்றுறாங்க. எல்லாத்தையும் அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் மாற்றுகிறார்கள். அதனால் மாற்றக்கூடியலாம் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது இவங்க ஈமான் கொள்வாங்கன்னு மட்டும் ஆசைப்படாதீங்க. ஆசைப்படுறீங்களான்னு கேட்டால் ஆசைப்படாதீங்க, நடக்காதுன்னு அர்த்தம். 75 முடிஞ்சா மேலும் அவங்கள பற்றி எல்லாம் நமக்கு சொல்லித்தர்றான். 76 ஓ இதா லக்குங்கிறது என்ன, லக்கிய என்றால் சந்தித்தான். ஒரு ஆள் இன்னொரு ஆளை சந்திக்கிறதுக்கு பேர் என்னது, லக்கியா லக்கியூன்னு வரும். லக்கியூன்னு சொல்லாமல் லக்குன்னு மாற்றிடுவோம் இல்லத்து சேர்த்துக்காக வேண்டி. அசல் என்ன, லக்கியூ.
அப்போ ரலியா ரலியா ரலு அந்த மாதிரி என்ன லக்குன்னு வரும். லக்குன்னா சந்தித்தார்கள், லக்கிய சந்தித்தான், லக்கியா இருவர் சந்தித்தார்கள், லக்கு பலர் சந்தித்தார்கள்னு அர்த்தம். இதா வந்த உடனே சந்தித்த போதுன்னு அர்த்தமாகி போயிடும். ஓ இதா லக்கு அவர்கள் சந்தித்த போது, சந்தித்தார்கள்ங்கிறத உடைஞ்சி இதா வந்தோடனே கோர்த்துடணும்ல. சந்தித்தார்கள் போதுன்னு சொன்னால் தமிழில் கூட சொல்ல முடியாதுல்ல. சந்தித்த போதுன்னு தான் சேர்க்க முடியும், சந்தித்தார்கள் போதுன்னு சேர்க்க முடியாது. அதில் சேர்க்குறதா இருந்தால் அந்த உடைக்கணும், அந்த ஸ்டைலை கொஞ்சம் நடையை கொஞ்சம் உடைக்கணும். ஒய்தா லகு அவர்கள் சந்தித்த போது, யாரை சந்தித்த போது? அல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களை. அல்லதீன ஆமனுங்கிறது மௌசூல். இந்த அல்லதீனவும் ஆமனவும் சேர்ந்து மூமீன்கள்ங்கிற அர்த்தத்தை தந்துடும். திருப்பி ஒருக்க அந்த மௌசூல் பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த பாடம் அதுதான். உங்களுக்கு கிராமர் பாடத்தில் மபுனி படிக்கிறோம்ல, மபுனியில் மாறாத சொற்கள்னு படிக்கிறோம்ல, அதில் இந்த மௌசூலும் அடங்கும். இந்த அல்லதினை பற்றி இன்னொரு பாடத்துலையும் தெளிவாக வழங்க போகிறோம் ஓரிரு நாளில். இப்போதைக்கு என்ன விளங்கிக்கிறங்க? அல்லதீன ஆமனுன்னா நம்பிக்கை கொண்டவர்களை. இது மஃபூலு, என்ன ஃபாயில் வந்துருச்சுல. இதாலக்கு அவர்கள் சந்தித்த போதுன்னா சந்தித்தது அவங்கன்னு விளங்கிருச்சு. யாரை? மஃபூலு. அல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களை. அல்லதீன மபுனியாக இருக்கனால அமல் வெளியே வராது, நசபு வராது. அல்லதீனங்கிறது ரஃபு செஞ்சால் அல்லதீன தான், நசபு செஞ்சால் அல்லதீன தான், ஜர்ரு செஞ்சால் அல்லதீன தான். அது மாறாத சொற்களில் உள்ளது. ஒய்தாலக்கு அவர்கள் சந்தித்த போது மபுனியில் உள்ளது. ஒய்தாலக்கு அவர்கள் சந்தித்த போது, சந்திக்கும் போது, அல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களை சந்திக்கும் பொழுது, காலு சொல்கிறார்கள், மூமின்களை பார்த்து சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்கிறார்கள். மூமின்களை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க? பார்த்தோன்னா இவங்கள்ட்ட இந்த வேஷம் போடுறாங்க. காலு சொல்கிறார்கள், ஆமன்னா நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்கிறார்கள். இது சிம்பிளான அர்த்தம். இதே மாதிரி ஒரு சொல்லு முந்தி ஒருக்கம் வந்துருச்சு. இதே சொல்லு முனாஃபிக்குகளை பற்றி. அப்போ ஒய்தாலக்குள்ளதி நாமனும் காலு ஆமன்னா நம்பிக்கை கொண்டவர்களை ஒரு சந்திக்கும் பொழுது ஆமன்னா என்று சொல்கிறார்கள். ஆமன்னாங்கிறது என்ன? தன்னிலை பன்மை. ஆமனோ ஆமனத்து ஆமன்னா ஆமன்துமா ஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்கிறார்கள். ஒய்தா ஹலான்னு சொன்னால் தனித்திருத்தல் அர்த்தம். ஹலாங்கிற வார்த்தைக்கு என்ன? தனித்து இருந்தான் அப்படின்ற அர்த்தம். ஹல்வத்துன்னு சொல்கிறாங்களே, ஹல்வத்துனா தனிமையில் இருத்தல் அப்படின்ற அர்த்தம். அப்போ ஒய்தா ஹலா பாலுஹும் அவர்களில் சிலர், இலா பாலின் வேறு சிலரோடு தனித்திருக்கும் பொழுது, அவங்க இங்கே வந்துக்கிட்டு ஆமன்னாங்கிறாங்க, அவங்க ஆளுக்குள்ளேயே ஒருத்தனோட தனியாக இருக்கிறாங்க. இவன் ஒரு ஆள் அவங்க ஒரு ஆள் தனிச்சிருக்காங்கன்னு வைங்க, 2 பேர் அவங்க ஆளாக இருக்காங்கன்னு வைங்க. அப்போ என்ன டைலாக் விட்றாங்க? அது அல்லாஹ் சொல்ல போகிறான். ஒய்தா ஹலா அவர்கள் தனித்திருக்கும் பொழுது, அதே இதா மாதிரி உள்ளது தான். இந்த ஹலாங்கிறது நீங்கள் ஏற்கனவே ஒரு ஹலா படிச்சிருக்கிறீங்க. என்ன ஹலா படிச்சிருக்கிறீங்கன்னு கேட்டால், ஜர்ருடைய 17 எழுத்தில் இந்த ஹலாவும் வரும். ஹாஷா அதா ஹலா. அது ஹலாங்கிறது ஜர்ரு செய்யக்கூடிய ஒரு ஹர்ஃப். அது ஹலா ஜெய்தின், ஹாஷா ஜெய்தின், அதா ஜெய்தின், இது மாதிரி நம்ம படித்தோம். அந்த ஹலா இது வினை சொல். அந்த ஹலா இல்லை. இது ஹலைய ஹலாண்டு வரும், எஹுலுண்டு வரும், ஹல்வத்துன் மஸ்தர் வரும், ஹாலின்ற இசும்பாயில் வரும். காலியாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, காலியாக இருந்தால் ஒன்றும் இல்லாமல் இருக்குண்டு. அதெல்லாம் தமிழில் உள்ளது, அரபியில் உள்ளது தான் வார்த்தை. ஹலாங்கிறதுலாம் ஹாலிங்கிறது. ஒய்தா ஹலா அவர்கள் தனித்திருக்கும் பொழுது, இது வினை சொல். அந்த ஹலா கிடையாது, யாபத்தில் வச்சுக்கணும். ஹலாங்கிறது ஒரு இஸ்முல ஜர்ரு செய்யும்ல, அது கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறவன்ட்டு கேட்டால், அந்த ஹலாவில் இதாண்டு ஒன்று போய் அதில் நுழைக்க முடியாது. இதா ஹலான்னு வந்தோன்னு விளங்கிக்கிறேன்னு. இந்த இதா என்பதே ஃபேலில் தான் வரும். இதாங்கிறது இதில் வராது. இதா செய்துன்னு இதா பக்ருன்லாம் வராது. அப்போ இதா அந்த ஹர்ஃபுகள்லையும் வராது. அப்போ இதா ஹலான்னு வந்தோன்னு விளங்கிக்கிறேன்னு. இந்த ஹலாங்கிறது என்ன கிடையாது? இது அந்த 17 ஜருடைய எழுத்தில் உள்ள ஹலா கிடையாது. இது ஃபேல் சென்ற கால வினைச்சொல். ஹலைய என்கிறதே ஹலான்னு வாசிப்பவங்கள சட்டப்படி அந்த ஹலா. ஒய்தா ஹலா தனித்திருக்கும் பொழுது, பாலுஹும் அவர்களில் சிலர். பாலுனா சிலர்ன்ற அர்த்தம். பாலுஹும் என்றால் அவர்களில் சிலர். எங்கே தனிச்சிருப்பாங்க? இலா பாலின் வேறு சிலரோடு.
அவர்களில் சிலர் வேறு சிலரோடு தனித்திருக்கும் பொழுது காலு அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட சொல்லிக்கிறாங்க. அவங்க ஆட்களை ஒருத்தன் பார்த்தா என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அத்து ஹத்தி சூனகும், இங்கேயும் ஒரு இஸ்திஃபாம் வந்திருக்கு. அத்து ஹத்தி சூனங்கிறது ஹம்சா வந்திருக்கா, அது கேள்விக்குரியது. அப்போ அதை விட்டுட்டு பார்த்தோம்னா து ஹத்தி சூன ஆ ஒன்று இருக்குது, து ஹத்தி சூன ஒன்று இருக்கிறது, ஹும் ஒன்று இருக்குது. 3 சொல் இருக்குது இந்த அத்து ஹத்தி சூனவில். இந்த ஆங்கிறது ஒரு சொல், து ஹத்தி சூனங்கிறது ஒரு சொல், ஹும்ங்கிறது ஒரு சொல். இப்படி இருக்கா, அப்படி ஒரு சொல் அதில் அடங்கி இருக்குது. இப்போ அத்து ஹத்தி சூனஹும் இப்படி தான் பிரித்து எடுக்கணும். அத்து ஹத்தி சூனஹும், அப்போ விட்டுருங்க. து ஹத்தி சூன, ஹத்தசனா என்ன அர்த்தம், ஹத்தச அறிவித்தான், ஹத்தசனா எங்களுக்கு அறிவித்தார்கள்னு ஹதீஸ்லாம் வரும்ல, அந்த ஹத்தச தான் இது. அப்போ ஹத்தசவுடைய வருங்காலம் யு ஹத்திசு அறிவிப்பான். யு ஹத்திசூலேருந்து முன்னிலை ஆண்பால் பன்மை து ஹத்திசூன, யு ஹத்திசு யு ஹத்திசானி யு ஹத்திசூன, து ஹத்திசு து ஹத்திசானி யு ஹத்திஸ்ன, து ஹத்திசு து ஹத்திசானி து ஹத்திசூன. ஹத்தச என்றால் அறிவித்தான், து ஹத்திசூன என்றால் நீங்கள் அறிவிக்கிறீர்கள் அர்த்தம். ஹும் என்றால் அவர்களுக்கு, அவர்களுக்கு நீங்கள் ஹும்ங்கிற சேர்த்துக்குருவோம். அங்கே பிரித்து பார்த்துட்டோம்ல. அத்து ஹத்திசூனும் அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்கள். இப்போ கேள்விக்குறியை போடுங்க, அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்களா? அவர்களுங்கிற யார், மூமின்களை சொல்கிறான். அதை அவங்களுக்குள்ளே பேசிக்கும்போது அத்து ஹத்தி சூனகும், நீங்கள் அந்த மூமின் முஸ்லீம்கள் இருக்காங்களே அவங்கள்ட்ட போய் சொல்கிறீங்களா, அறிவிக்கிறீங்களா என்ன அர்த்தம், சொல்கிறீர்களா? எதை சொல்கிறீர்களா? பிமா ஃபத்தஹல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு திறந்து காட்டியதை, உங்களுக்கு காட்டியதுன்னு அர்த்தம். அல்லாஹ் உங்களுக்கு காட்டியதை, ஃபத்தஹன்னா திறந்தான், ஃபத்தஹல்லாஹுன்னு அல்லாஹ் திறந்தான், அலைக்கும்னா உங்கள் மீது, உங்களுக்கு அல்லாஹ் திறந்து காட்டியதை நீங்கள் அவர்களுக்கு சொல்கிறீர்களா? இது என்ன சொல்கிறான்னு முதல் விளைவிக்கிறோம். என்னென்னு கேட்டால், இப்போ தௌராத்தை அவங்க வாசிக்கிறாங்கல்ல, தௌராத்தில் ரசூலுல்லாஹ் பற்றின முன்னறிவிப்புகள் சொல்கிற வசனங்கள்லாம் இருந்துச்சு அன்றைக்கி. பிறகு மாற்றிட்டாங்கம்மா, கொஞ்சம் திருத்திட்டாங்க ரசூலுல்லாஹ் வந்த பிறகு. அவங்க ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அந்த வசனத்தை அதில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்தவன் ஆஹா இவர் தலைமத்துவம் வர்றாருன்னு சொல்லி அதை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன செய்வாங்கன்ற ஆரம்ப காலத்தில் இதை சொல்லும் பொழுது அவங்க வேதத்தில் இருக்கும்ல அதை எடுத்து காட்டி நாங்கள் நம்புகிறோம் உங்களை பற்றி எங்கள் வேதத்தில் கூட இருக்குதுங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்க யார் நம்மள்கிட்ட மூமின்கள்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், முகமதுன்ற ஒருத்தர் வரப்போகிறாருங்கிற ஒரு விஷயம், இறுதி தூதர் இந்த எசரிப்பில் வருவாருங்கிற ஒரு விஷயம் எங்கள் வேதத்தில் இருக்குது, கூல் பண்ணுறதுக்காக சொல்லிவிடுவாங்க. நம்மள்கிட்ட மூமின்கள்கிட்ட சந்திக்கும் போது சொல்லிடுவாங்க. அதைத்தான் கேட்குறாங்க, ஏன்டா அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தந்ததை அவங்களுக்கே போய் நீ சொல்லிக் கொடுக்குற, அவங்க சப்போர்ட்டாக போயிருமே, அது எதுக்காக வேண்டி அதை போய் சொல்கிற அப்படிங்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தன் பார்த்துக்கிறும்போது அத்து ஹத்தி சூனகும், முஸ்லீம்களுக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்களா, சொல்லிக் கொடுக்குறீங்களா? பிமா ஃபத்தஹல்லாஹு, இந்த மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம். பிமா ஃபத்தஹல்லாஹு அலைக்கும், அல்லதி ஃபத்தஹல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் எதை உங்களுக்கு காட்டினானோ அந்த ஒன்றை, அல்லாஹ் எதை உங்களுக்கு காட்டினானோ அந்த ஒன்றை அவர்களுக்கு நீங்கள் அறிவித்து கொடுக்குறீர்களா? செய்யாதீங்கன்னு அர்த்தம். அதுவும் கேள்விக்கு பதிலுக்குரிய கேள்வி கிடையாது. அப்போ இவங்க என்ன இருக்கிறாங்க, ரசூலுல்லாவுக்கு ரசூலுல்லாவை பற்றின முன்னறிவிப்பையும் உளறி கொட்டிடுவாங்க நம்மள்கிட்ட. நம்ம மக்களை பார்க்கும்போது நீங்கள் மட்டும் என்னங்க எங்கள் வேதத்தில் அவரை பற்றி சொல்லித்தாங்க இருக்குது, நாங்களும் அதை விளங்கி தான் நம்பி தான் இருக்கோன்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன ஆகுறாங்கன்னு கேட்டால் அதை கண்டிக்கிறாங்க. ஏன்டா அவங்கள்ட்ட போய் அதை சொல்லிகிட்டு இருக்கிற, நம்ம வேதத்தில் நமக்கு தானே இது இருக்குது, அவர் தெரியாதுல்ல, நம்ம வேதத்தில் அல்லாஹ் நமக்கு காட்டிய ஒன்றை அவங்களுக்கே நீ சொல்கிற. அத்து ஹத்தி சூனகும், அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்களா? அறிவிக்காதீங்கன்ற அர்த்தம். கேள்விக்கு என்ன அர்த்தம், இந்த செயல் சரியில்லைன்ற அர்த்தம். அறிவிக்கிறீர்களா? பிமா ஒன்றை, ஃபத்தஹல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எதை திறந்தானோ காட்டினானோ அந்த ஒன்றை, எதை உங்களுக்கு காட்டி தந்தானோ அந்த ஒன்றை, அந்த ஒரு செய்தியை அவர்களுக்கு நீங்கள் சொல்கிறீர்களா? எதுக்காக வேண்டி சொல்கிறீங்களா? அது கேட்குறாங்க. ஏன்டா நீ சொன்னீன்னா
முகமதை பற்றி இந்த மாதிரி எங்கள் வேதத்தில் இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா நாளைக்கு ஆகிரத்தில் வந்து அதை சாட்சியாக்கி போட்டுருவாங்களடா. என்ன சொல்ல வர்றாங்க? அவங்க வேதத்தில் இருப்பதை எங்களிடத்தில் இவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு உனக்கு எதிராக நாளைக்கு சாட்சி சொல்லிடுவானே, அவன்கிட்ட எதுக்கு இதை போட்டு கொடுத்த அப்படிங்கிறாங்க. எதுக்கு அவன்டியே லியுஹாஜூக்கும் பிஹி, இதை கொண்டு உங்களிடத்தில் தர்க்கம் செய்வார்கள், இந்த ரப்பிக்கும் உங்களுடைய இறைவனிடத்தில் தர்க்கம் செய்வார்கள், அதற்காக நீங்கள் இதெல்லாம் காட்டி கொடுக்குறீங்களா? நீங்கள் வந்து அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தந்ததை அவங்களுக்கு போய் சொல்லாதீங்க. எதுக்காக சொல்லாதீங்கன்னு கேட்டால் யுஹாஜூக்கும், அந்த மூமீன்கள் உங்களிடத்தில் தர்க்கம் செய்வார்கள், பிஹி இந்த தகவலை கொண்டு, நீங்கள் காட்டி கொடுத்த அந்த தகவலை கொண்டு தர்க்கம் செய்வார்கள், இந்த ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடத்தில் தர்க்கம் செய்வார்களே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்குறீங்களே, ஏன்டா சொல்லிக் கொடுக்குறீங்க? நம்ம வேதத்தில் நமக்குள்ளே வச்சுக்கிறோம்டா, இதை போய் எங்கே சொன்னீங்கன்னா இப்படி இது தெரிஞ்சு கொண்டே நீங்கள் மீறினீங்கன்ற கேள்வி வந்துடுமே. அதுக்கு இவங்க காட்டி கொடுத்துருவாங்களே, முஸ்லீம்கள் வந்து உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறாங்களாம். அஃபலா தாக்கிலூன், நீங்கள் விளங்க மாட்டீர்களா? அவங்க சொல்லுது, அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டது, நீங்கள் விளங்க மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால், மூமின்கள்கிட்ட வந்தால் நாங்களும் மூமின்கிறாங்க. மூமின்னு சொல்கிறதோடு என்ன செய்வாங்க, சில சப்போர்ட்டாக சில வசனத்தை எடுத்து தந்துடுவாங்க. நாங்களும் மூமின் தாங்க, எங்கள் விதத்தில் இருக்குதுங்க இதை பற்றி அப்படின்றவாங்க. இது இவங்களுக்கு தெரிஞ்சு போகணுன்னு என்ன செய்வாங்க, அடக்கிற்கு பிறகு அதை என்ன போய் சொன்னீங்க, நம்ம வேதத்தில் கூட நம்ம வச்சுக்கிற வேண்டியதானே, இவரை பற்றி உள்ள செய்தியெல்லாம் போய் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா லியுஹாஜூக்கும், இவர்கள் வந்து லியுஹாஜுங்கிற சொல்லினது லீ தனியாக எடுத்துருங்க, யுஹாஜு தனி கும் தனி. யுஹாஜுங்கிறது என்ன, ஹாஜஜ, ஹாஜஜன்னா தர்க்கம் செய்தான், ஹாஜஜன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாதீங்க, அதில் வந்து இதுகாமுடைய சட்டம் வரும். ஹாஜஜன்னா ஹாஜ, யுஹாஜிஜு, யுஹாஜிஜுன்னு வரும், அது சொல்லலாமா? அதுவும் சொல்லக்கூடாது. ஏன், 2 ஜீம் வந்துருச்சுல. அப்போ யுஹாஜிஜு என்றால் யுஹாஜு, யுஹாஜானி, யுஹாஜூன, சரியா? அப்போ யுஹாஜூனன்ற அந்த வார்த்தையுடைய அசல். அப்போ லீ வந்தவொன்னே என்ன ஆச்சுன்னு கேட்டால், எங்கெல்லாம் வருங்கால வினையில் வந்து ஒரு லீ வருகிறதோ அந்த இடத்தில் ஒரு அன் வந்து ஒளிஞ்சிருக்கும். முந்தி ஒரு காலம் சொல்லியிருக்கிறோம், லீ அன் யுஹாஜு, அந்த அன் அங்கே இருக்க போய் தான் அந்த நூனை காணா. எந்த உள்ள நூனை காணா, யுஹாஜூன்னு தானே வரணும். லீ யுஹாஜூக்கும் இருக்குல்ல, லாம கழிச்சு போடுங்க, அப்போ கும்மையும் கழிச்சு போடுங்க. கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா யுஹாஜூன் இருக்குது, இந்த கும்மை என்ன செஞ்சுருங்க, தனியாக தள்ளி விட்ருங்க, இந்த லாமையும் எடுத்துருங்க. எடுத்து பார்த்து இதான சொல்லு, யுஹாஜூன்னு வருமாண்டா வராது. எப்படி வரேன், யுஹாஜிஜு, யுஹாஜிஜானி, யுஹாஜிஜூன, அதை சத்து செஞ்சு சொன்னால் யுஹாஜு, யுஹாஜானி, யுஹாஜூன, அங்கே நூன் இருக்குது. இந்த நூன் எதனால் போயிருச்சுன்னு சொன்னால், இந்த லாமை கசர் செஞ்ச லாமை முன்னாடி வச்சோம்னு சொன்னால் இது 2க்கு நடுவில் ஒரு அன்னு இருக்கும். 2க்கு நடுவில் என்ன இருக்கும், இந்த வெற்றிடத்தில் ஒரு அன்கிறது அலிஃபு நூன் அன் சேர்ந்துருக்கும். அன்னுடைய வேலை என்ன செய்யும், அன் வேலை செஞ்சிச்சின்னா அது மஸ்தராக ஆக்கி விட்ருவேன், பன்மையில் நூனை போய்க்கிறோம். அப்போ லி ஐயுஹாஜூக்கும், லியுஹாஜூக்கும்னா லி அன் யுஹாஜூக்கும். இப்போ நூனு போயிடுச்சு, எதனால் போச்சு, அன் இருக்கிறனால போச்சு. அன்னுங்க இல்லை. ஆனால் எங்கெல்லாம் கசர் வச்ச லாமு வருதோ வருங்கால வினையில், வருங்கால வினையில் எங்கெல்லாம் கசர் வச்ச லாமு வருதோ அந்த லாமுக்கும் அந்த வினைக்கு நடுவில் என்ன இருக்கும், அன்னு வந்து ஒளிஞ்சிருக்கும். அன்னு ஒளிகிறதுக்கு அடையாளமாக என்ன செய்யும், அதனுடைய நூனு போயிடும். ஒருமையாக இருந்தால் ஃபத்தகு வந்துடும், பன்மையாக இருந்தால் நூனு போய், இருமையாக இருந்தால் பன்மையாக இருந்தால் நூனு போயிடும். அப்போ லீவ் ஹாஜூ கும்டா எப்படி அர்த்தம் செய்யணும், இது லீவ் அன் வந்தாலும் மஸ்தராகி போயிடும். அவர்கள் தர்க்கம் செய்தல், யுஹாஜு என்றால் தர்க்கம் செய்வார்கள், இந்த அன் வந்து மஸ்தராக்கி விட்ரும்ல. அப்போ வந்து அவர்கள் தர்க்கம் செய்தல், லீ வந்ததுனால தர்க்கம் செய்வதற்காக, லீவ் ஹாஜு அவர்கள் தர்க்கம் செய்வதற்காக, கும் உங்களிடத்தில், பிஹி அதை கொண்டு தர்க்கம் செய்வார்கள். எங்கே வச்சு செய்வாங்க, இந்த ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடம். இந்தண்டா இடம்னு அர்த்தம். இந்தங்கிறது வந்து பல தடவை வந்துருச்சோ, வந்திருக்கு, வராட்டாலும் சொல்லிக்கிடுவோம். இந்தங்கிற வார்த்தை வந்து பல அர்த்தத்தில் உள்ள ஒரு சொல். உதாரணமாக வந்து இப்போ நான் வந்து ஒரு கருத்தை சொல்கிறேன்,
நான் என்னுடைய கருத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன், இன்னொருத்தன் வேறு கருத்தை வச்சுருக்கிறான். அப்போ என்னுடைய கருத்து பிரகாரம் ஒரு விஷயத்தை நான் ஃபர்லுன்னு சொல்கிறேன், இது ஃபர்லுங்கிற ஒரு விஷயத்தை அதை சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த அபி ஹனீஃபா அபு ஹனீஃபாவிடத்தில் இது ஃபர்லுன்னு போடுவாங்க, இந்தன்னு போடுவாங்க. இந்தங்கிறதுக்காக சொல்கிறேன், இந்தங்கிற சொல்லுக்கு வந்து ஒருத்தருடைய கருத்தை தெரிவிப்பதற்கும் இந்தாண்டு போடுவாங்க. இது இவர் சுன்னத்து. வித்ரு என்பது வித்ரு வாஜிபுன், வித்ரு தொழுகை வாஜிபு என்று சொல்வார்கள். இந்த அபி ஹனீஃபா அபு ஹனீஃபாவிடத்திலே, அபு ஹனீஃபாவிடத்தில்னா அவருடைய இடத்துலன்ற அர்த்தம் கிடையாது, அவருடைய முடிவில்ன்ற அர்த்தம். அவருடைய கருத்து பிரகாரம், அவருடைய கருத்து பிரகாரம் என்று சொல்வதற்கு இந்தங்கிற போடுவாங்க. அதே மாதிரி வந்து இந்தங்கிறது முன்னிலையில்ங்கிற ஒரு அர்த்தம். அப்போ என்ன செய்கிறேன், நான் வந்தேன், அத்தைத்து நான் வந்தேன், ஜலஸ்து நான் உட்கார்ந்தேன், உன்னிடத்தில் உட்கார்ந்தேன்னு என்ன அர்த்தம், உன் பக்கத்தில் உட்கார்ந்தேன், உன் அருகில் உட்கார்ந்தேன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒரு அர்த்தத்துக்கு இந்தங்கிறது வரும். இந்த இடத்துல உங்கள் இறைவனிடம்னா அர்த்தம், இறைவன் முன்னிலையில் அர்த்தம். இந்த ரப்பிக்கும்னா உங்கள் இறைவன் முன்னிலையில் இவர்கள் உங்களிடத்தில் இறைவனை வச்சுக்கிட்டு தர்க்கம் செய்வாங்க. இறைவன் முன்னிலையில் எல்லாம் விசாரிக்க நிற்கும் பொழுது உங்களுடனே கேட்பாங்க, முஸ்லீம்கள் கேட்பாங்க, ஏன்டா இப்படி மறுத்தீங்க, எங்கள்கிட்ட வந்து ஒத்துக்கிட்டீங்களடா, உங்கள் வேதத்தில் இருக்குன்னு சொன்னீங்களடா, முகமது நபியை பற்றி முன்னறிவிப்பு எங்களுக்குன்னு தெரியும்னு சொன்னீங்களேன்னு கேட்டுருவாங்களாம். கேட்டால் நீ அல்லாட்ட மாட்டிக்கிடுவியே. அப்போ எவ்வளோ கூறுகட்டு வழங்கியிருக்காங்க பாருங்கள் அல்லாவை. இவங்க கேட்டால் தான் அல்லாவுக்கு தெரியுமா, உள்ளத்து வேதத்தில் உள்ளது மறைச்சா அல்லாவுக்கு தெரியாமையாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மூமின்கள் சாட்சி சொன்னால் தான் அல்லாவுக்கு தெரியுங்கிற மாதிரி விளங்கிட்டு என்ன பேசுகிறாங்க. லியூ ஹாஜூக்கும், இவர்கள் உங்களிடத்தில் தர்க்கம் செய்வாங்க, சண்டைக்கு வருவாங்க. பிஹி, இதை கொண்டு சண்டைக்கு வருவார்கள். இந்த ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடத்தில் சண்டைக்கு வருவார்கள். அஃபலா தாக்கிலோன்னு விளங்க மாட்டீர்களா அப்படின்னு கேட்டாங்களா. அல்லாஹ் கேட்குறான், அவலா ஏலமூன, இந்த அலிஃபும் கேள்விக்குறி தான், ஒரு வாவு போட்டுக்குருவாங்க. அவலா ஏலமூனா, அறிய வேண்டாமா, அறிய மாட்டார்களா. லாயாலமுன்னா அறிய மாட்டார்கள். அப்போ லாயாலமுன்னா என்ன அர்த்தம், அறிய மாட்டார்கள்னு அர்த்தம். சரியா, அதில் வந்து ஹம்சாவை போட்டோம்னா அறிய மாட்டார்களா. அலாயாலமுன்னு சொல்லலாம், வாவை போட்டும் சொல்லுவாங்க. அவலா யாலமுன, அவர்கள் அறிய மாட்டார்களா. எது அறிய மாட்டார்களா, அன்னல்லாஹ, இறைவன், யாலமு அறிகிறான், மாயு சிர்ருன, மாண்டா ஒன்றை, அந்த மௌசூல் அர்த்தம் ஒன்றை, யு சிர்ருன, எதை ரகசியமாக்குகிறார்களோ அந்த ஒன்றை அல்லாஹ் அறிகிறான். வமா, இன்னொன்றையும் அறிகிறான். யோலினூன, எதை வெளிப்படுத்துகிறார்களோ அந்த ஒன்றையும் அல்லாஹ் அறிகிறான். இதை அவர்கள் அறிய வேண்டாமா. இந்த மூமீன்கள் வந்து சாட்சி சொன்னால் தான் எனக்கு தெரியுமா, நீ உன் வேதத்தில் இருக்கிறத உனதுக்கு நீ மறுத்தின்னு சொன்னால் அது எனக்கு தெரியுமாடா. நீ என்ன செய்கிற, நீ போய் முஸ்லீம்கிட்ட சொல்லி கொடுக்குற, அவங்க அல்லாட்ட சாட்சி சொல்லி காட்டி கொடுத்துருவாங்கன்னு. இந்த காட்டி கொடுத்தா தான் அல்லாவுக்கு தெரியுங்கிற அளவுக்கு தான் இறைவனை பற்றிய ஞானம் அவங்களுக்கு இருந்திருக்கிறது. அதை இடித்துரைக்கிறான் அல்லாஹ். எப்படி சொல்கிறான், அவலா ஏலமுன, இவர்கள் அறிய வேண்டாமா, அன்னல்லாக, உறுதியாக அல்லாஹ் என்பவன், யாலமு அறிகிறான், மா ஒன்றை, எந்த ஒன்றை, யூ சிர்ரூன, யூ சிர்ரூனங்கிற சொல்லு என்ன என்று கேட்டால் அசர்ற உலர்ந்து உள்ளது. அசுரற, அசுரற என்றால் ரகசியமாக ஆக்கினான். ஒன்றை ரகசியமாக ஆக்கிறதுக்கு பேர் என்னது, அசுரற. அசுரற சொல்லக்கூடாது, அசர்ற. அசுரறன்னு அசலாக இருந்தாலும் இது வந்து சத்துடைய சட்ட பிரகாரம் என்னடாயிரம் அசர்ற. வருங்காலம் யூசுரீரு, யூசிர்ருன்னு தான் சொல்லணும். யூசுரீரு என்று இருந்தால் சத்து செஞ்சு என்ன செய்யணும், யுசிர்ரு யுசிர்ரானு யுசிர்ருன்னு சொல்லணும். அப்போ யுசிர்ருன என்று சொன்னால் அவர்கள் ரகசியமாக ஆக்குவார்கள். இந்த மா வந்ததுனால என்ன அர்த்தம் செய்யணும், ஒன்றை யுசிர்ருன, எதை ரகசியமாக, அந்த ஸ்டைலில் செஞ்சால் தான் பழக்கத்துக்கு வரும்னு சொன்னோம்ல, அதுக்காக வேண்டி எதை ரகசியமாக ஆக்குவார்களோ அந்த ஒன்றை அல்லாஹ் அறிகிறான். வமா, இன்னொன்றையும் அறிகிறான். யோலினூன, ஆலன என்று சொன்னால் வெளிப்படுத்துறது, ஏலான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம்ல, ஏலான்னா அறிவிக்கிறது. யோலினூன அறிவிக்கிறார்கள், வெளிப்படுத்துகிறார்கள். எதை வெளிப்படுத்துகிறார்களோ அந்த ஒன்றையும் கூட்ட சேர்த்து அர்த்தம் செய்கிறதா இருந்தால், எதை அவர்கள் ரகசியமாக்குகிறார்களோ அந்த ஒன்றையும், எதை வெளிப்படையாக வைக்கிறார்களோ அந்த ஒன்றையும்
அல்லாஹ் அறிகிறான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? அல்லாஹ் அறிகிறான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமான்ட்டு டோட்டலாக அதுக்கு அர்த்தம் வந்துடும். அவங்களுடைய ஒரு தன்மை அல்லாஹ்க்கு போட்டுட்டான். அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒமின்ஹும், இதில் என்னென்ன சொல்லு புதுசாக தெரிஞ்சுக்கிற சொல்லு யுசிர்ரூன வந்திருக்கா. இது சிறு ரகசியம்ங்கிறோம்ல, அந்த சொல்லு தான் இது. அசர்ற அது ரகசியமாக ஆக்கினான், ஆளன பகிரங்கப்படுத்தினான் அப்படிங்கிற அர்த்தம். மற்றெல்லாம் இப்போ தெரிஞ்சு சொல்லுதான், புதுசாக ஒன்றும் வரல. அடுத்ததாக உள்ளது வாசம் என்னடா 78வது வசனம். ஒமின்ஹும், அவர்களிலே உள்ளார்கள்னு வச்சுக்கிறேன். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கியத்தில் இது இந்த மாதிரி இருக்கிறார்கள்ங்கிற நீக்கிடுவாங்க, இருக்கிறார்கள்ங்கிறத போட மாட்டாங்க. ஒமின்ஹும், அவர்களில் மட்டும்தான் அங்கே இருக்குது. உள்ளனர், உம்மியூன, உம்மிகள் உள்ளனர். ஒமின்ஹும், இது ஒரு தனி வாக்கியம். உம்மியூன்கிறது எழுவாய். உம்மிகள், மின்ஹும் அவர்களில், மோஜூதூன இருக்கிறார்கள். அந்த சொல்ல மாட்டாங்க. உள்ளனர், இருக்கின்றனர் என்ற பொதுவான சொல்லு தானே, அந்த இடத்துல வச்சுக்கிடுவோம். அதனால் மின்ஹும் அவர்களிலே இருக்கிறார்கள், உம்மியூன உம்மிகள் இருக்கிறார்கள். அதே எல்லாம் சொல்லி காட்டுறான். அதாவது 2 கூட்டம் இருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டு மறைக்கிறவனு இருக்கிறாங்க. அந்த இஸ்ரவேலர் மக்களில் உம்மிகளும் இருக்கிறார்கள். உம்மிண்டா யாருக்கு சொல்கிறது? முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ரிப்பீட் ஆகுனா இருந்துட்டு போகுது. உம்மியூன் என்று சொன்னால் உம்மு என்கிற வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது. உண்டாயது அம்மா, உம்மு என்றால் தாய், அபு என்றால் தந்தை. அப்போ உம்மு என்கிற தாய் இருக்குல்ல, அந்த தாயோடு சேர்த்து ஒரு ஏயை சேர்த்தோம்னா தாயை சேர்ந்தவர்னு அர்த்தம் வந்துடும். உம்முன் தாயே, உம்மியுன் தாயை சார்ந்து இருப்பவர் அப்படின்னு அர்த்தமாயிரும். இந்த ஏயை சேர்க்கறதுக்கு நிஸ்பத்துரையன்னு சொல்லுவாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில உதாரணம் சொல்வதாக இருந்தால், மக்காவை சேர்ந்த இருக்காருன்னு வைங்க ஒருத்தர், மக்கியுன் அவர் மக்காவை சேர்ந்தவர். மதினாவை சேர்ந்தவராக இருந்தால் மதனியுன் மதினாவை சேர்ந்தவர். இப்படின்னு அந்த சேர்ந்தவர் என்பதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த ஏயை சேர்ப்பாங்க, இதை சேர்ந்தவர். நம்ம மதராசும்பாங்க. சென்னைக்கு என்ன செய்வாங்க, மதராசுன்னு சொல்லுவாங்க அரபியில், பழைய காலத்து பேர். மெட்ராஸுங்கிறான்ல, அது மதராசு. ஆனால் மதராசியுன், நான் மதராஸை சேர்ந்தவன், மதராசியும் அந்த ஏ சேர்க்கறது. அந்த ஏயை சேர்த்தோம்னா என்னவாயிருன்னு கேட்டால் அதை சேர்ந்தவன், இதை சேர்ந்தவன் ஒரு அர்த்தம் வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா உம்மியுன் தாயை சேர்ந்தவன். தாயை சேர்ந்தவன்னா யாரை சொல்லுவோம்? தாயை சேர்ந்தவன் கை குழந்தையை சொல்லுவோம். கை குழந்தை கொஞ்சம் பெருசாச்சுன்னா தாயை சார்ந்து இருக்காது, அது இறக்கி விட்டு ஓடத்தான் பார்க்குமே தவிர தாயவே சார்ந்து இருக்காது. தாயவே சார்ந்து இருக்கிறதுங்கிற தன்மை யாருக்கு உள்ளதுன்னு கேட்டால் கை குழந்தைக்கு உள்ளது. உம்மிங்கிறது கை குழந்தைக்கு சொல்கிற வார்த்தை. நேரடி அர்த்தம் தாய். உம்முண்டா தாய். உம்மியுன் அந்த உம்மியுன்றது சேர்த்தன்னு வைங்க, சேர்த்தம்னு சொன்னால் தாயை சார்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். தாயை சார்ந்தவன் யாருக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் கை குழந்தையை சொல்லுவாங்க. இது அந்த கை குழந்தையுடைய ஒரு தன்மை என்ன, அதுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அதனால் என்ன செய்வாங்கன்னா எழுத படிக்க தெரியாதவர்னு ஆக்கிடுவாங்க அர்த்தம். நேரடி அர்த்தம் கை குழந்தை. கை குழந்தையுடைய தன்மை என்ன, எழுத தெரியுமா, வாசிக்க தெரியுமா? ரெண்டும் தெரியாது. அப்போ ரெண்டும் தெரியாத ஒரு சமுதாயத்தை சொல்லும் பொழுது உம்மி ரசூல்லா உம்மி நபின்னு சொல்கிறாங்கல்ல. உம்மி நபின்னா என்ன அர்த்தம்? அம்மாவே உங்களுக்கு இல்லை, சின்ன பிள்ளைகள மூத்தா போயிட்டாங்க, அப்புறம் என்ன உம்மி? உம்மின்னு சொன்னால் தாயை சார்ந்தவன் எப்படி எழுத தெரியாமல் இருப்பானோ அந்த நிலையில் உள்ளவர். அந்த சமுதாயத்துக்கு பேர் உம்மி, ரசூல்லாவுக்கு பேர் உம்மி. இந்த இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ளவங்க எல்லோரும் உம்மி கிடையாது, கொஞ்சம் பேர் உம்மி இருந்தாங்க. அது கொஞ்சம் இருந்தது அதில் சொல்லி காட்டுறோம். மின்ஹும் அவர்களில் இருக்கிறார்கள் உம்மியூன. உம்மியுன்கிறது உம்மியுன், உம்மியானி, உம்மியூன. உம்மியுன் என்றால் தாயை சேர்ந்தவன், உம்மியானி என்றால் தாயை சேர்ந்த இருவர், உம்மியூனுன்னா தாயை சேர்ந்த பலர், அதாவது கை குழந்தைகள். கை குழந்தைகள்ங்கிறது நேரடி அர்த்தம், ஆனால் அது இலக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. கையை தாயை சேர்ந்தவருங்கிறது எதுக்கு இலக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு? கை குழந்தை இது குறிக்கலை. கை குழந்தை தன்மை உள்ளவங்க, அதாவது எழுத படிக்க தெரியாதவங்கிற அர்த்தத்தை உடையாந்துடும். அப்போ மின்ஹும் உம்மியூன அவர்களில் எழுத படிக்க தெரியாதவர்களும் இருக்கிறார்கள். தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி மறைக்கிறவனும் இருக்காங்க, ஒரு கூட்டம் இருக்காங்க.
அவங்களில் வந்து எழுத படிக்க தெரியாதவங்களும் இருக்கிறார்கள். லா யஅலமூன அவர்கள் அறிய மாட்டார்கள். அல் கிதாப வேதத்தை அறிய மாட்டார்கள். அவங்க நான் ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்களே, வேதத்தை அறிய மாட்டார்கள். இல்லா அமானிய அமானின்ற பொய்களை தவிர வேதத்தை அறிய மாட்டார்கள். வேதத்தை அறிய மாட்டார்கள். எதை அறிவாங்க? பொய்யத்தான் அறிவாங்க. பொய்களைத்தான் வழங்கி வச்சுருப்பாங்களே தவிர அப்பாவிகளாக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு வேதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்படியான மக்களும் இருக்கிறார்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல லா யஅலமூனன்று இஸ்திஸ்னா வந்திருக்குது கிதாபுலேருந்து. இல்லை அமானி என்று அமானிங்கிறது பொய்கள். கிதாபுலேருந்து பொய்யை நீக்க முடியுமா? கிதாபுல ஒரு அங்கம் கிடையாது. இது இஸ்திஸ்னா முன்கத்தி வகையில் வரும். அதனால் இதை பற்றி என்ன செய்யணும்னு கேட்டால் வந்து விரிவாக வளர்க்குறதுனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதை பார்ப்போம்.